ஹாய் உறவுகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் பக்கம் மழை பெய்யுதா? எங்கள் பக்கம் மழை பிரித்து மேயுதுங்க. உங்களுக்கு மழை வேணும்னா சொல்லுங்கள், அனுப்பிச்சி விட்றேன். எங்கள் பக்கம் ஐயோ ஆடு மாடு மேய்க்க முடியல, வேலை வெட்டிக்கு போக முடியலை. சாயந்தரம் கொண்டாந்து கொடன்னு ஊற்றுதுங்க மத்தியானத்துக்கு மேலே. என்ன பண்ணுறது? உங்கள் பக்கம் மழை பெய்யுதா? எங்கள் ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் வளைச்சி மழை பெய்யுதுங்க. என்ன பண்ணுறது? தான் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் வந்து பெருமருந்து துவைய பாருங்கள், ஒரே பச்சையாக இருக்குத்தியா. இப்படி தான் நம்ம உடம்பு. இதெல்லாம் கசப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சாப்பிட்டா தாங்க உடம்பு நல்லாயிருக்கும். எல்லாமே அதுமாரி சாப்பிடுங்க. எல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. காயெல்லாம் சாப்பிடுங்க, இலத்தலை சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. அப்போ உடம்பு நல்லாயிருக்கும். இந்த ஒரு விமானம் வெடித்து 200க்கும் மேலே போயிட்டாங்க. என்னத்தை அள்ளிக்கிட்டு போனாங்க? எவ்வளோ காசு பணம் இருந்தோம், எவ்வளோ நகை நட்டு இருந்தோம், நீ போடலாம் நான் போடலான்னு பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ எங்கெங்கே போய்த்து அள்ளி அங்கே தலையில் கொண்டு வைத்தாங்க. காசு இருந்தாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் நம்ம கூட வர்றது கட்டின துணி மணி தான், அதுவும் இடையில எரிஞ்சிருங்க. நம்ம போகிறது பிறக்கையில் எப்படி பிறக்கிறோன்னா அதே மாதிரி தாங்க இறக்கையிலையும் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ ஆசைகளோடு அவங்களாம் போயிருப்பாங்க லண்டன். ஒரு குடும்பமே போயிட்டு அதுமாரி எத்தனை குடும்பம் தத்தளிச்சு நிற்கும். என்னங்க காசு, என்னங்க பணம்? காசு பணமெல்லாம் நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. அதனால் யார் என்னென்னமா தீத்துறாங்க, என்னென்னமா ஒரு பந்தா, ஒரு ஆடம்பரம், ஒரு அண்ணாப்பு. இந்த காசு பணமெல்லாம் இப்போ இந்த விமானத்தில் உள்ளவங்க போய் காப்பாற்றுச்சு இந்த உயிரை. இல்லைல்ல, காசு இருக்குது, பணம் இருக்குது. உயிர் போய்த்து எங்கேயே எதுவும் யாரையும் காப்பாற்ற போகிறது இல்லைல்ல, போயிட்டாங்க. அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லது கொள்ளது வாங்கி சாப்பிடுங்க, நல்லா எல்லாரையும் அனுசரிங்க. எல்லாரையும் நீ வெறும் பையா, நீ வெறும் சரிக்கு, நான் கோடீஸ்வரன், என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நீ மொட்டை பையா மொட்டை சரிக்கு, இவெல்லாம் பேசாதீங்க. நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. எல்லாமே காற்று போல் போயிடும். எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். அதுக்கு